வெல்கம் பேக் டு டேரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் பர்சன் கிட்டே இருந்து சேனல்டு மெசேஜஸ் ப்ளஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் இப்போது உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஐ ஃபீல் எம்டி விதவுட் யூ. நீங்கள் இல்லாமல் உங்கள் பர்சன் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஐ வாண்ட் டு ரிகன்சைல் வித் யூ. ஸோ உங்கள் பார்ட்னருக்கு உங்களோட ரிகன்சைல் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. ஐ எம் லாஸ்ட், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்க்கும்போது உங்கள் பார்ட்னருக்கு உங்களோட ரிகன்சைல் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. பட் அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால இருக்கலாம், இல்லைனா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னால் உங்ககிட்ட வந்து ரிகன்சிலேஷன் ஆஃபர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. ப்ளீஸ் அன்பிளாக் மீ, ஐம் சாரி. உங்கள் பார்ட்னரை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை அன்பிளாக் பண்ண சொல்கிறாங்க. ஐ வில் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் சூன். ஸோ யாராவது வந்து வீட்டில் ஒத்துக்கலை, எப்போ எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டோ இல்லை இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டு பேசணுங்கிறத நினைக்கிறாங்க. Forgive me please, I will not do that to you again. இப்போது உங்களுக்குள்ளே நடந்திருக்கிற இந்த பிரச்சனை திரும்ப அவர் வந்து உங்களுக்கு இந்த வலியை கொடுக்க மாட்டார், இந்த வேதனையை கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பண்ணது பெரிய தப்பு தான், மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்கங்கிறது வந்திருக்கு. கம் லெட்ஸ் கெட் மேரிட். வா ஓகே. ஸோ இந்த கார்டு கீழே இந்த கார்டு வந்திருந்தது. உங்கள் வீட்டில் வந்து பேசி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பேசி உங்களை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்கங்கிற ஒரு மெசேஜ்மே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏஞ்சல் கிட்ட கேட்கலாம். உங்களோட கொஷின் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மைண்டில் இருக்குது இந்த கனெக்ஷன் பற்றி அப்படின்னா அந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இம்ப்ரூவிங் ஹெல்த். உங்கள் ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அன்லைக்லி. நீங்கள் இந்த கனெக்ஷனில் ரிகன்சிலேஷனே இல்லை, அவ்வளோதான், இந்த கனெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே ரியலான அன்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள தப்பாக நினச்சிட்ருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நான் இன்ட்யூட்டிவாக சேனல் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்கள் பார்ட்னர் நல்லவங்க தான் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. டோன்ட் ஸ்டாப். நீங்களே உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. இந்த கனெக்ஷனில் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னரை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அன்பிளாக் பண்ணுங்கள். அவரே உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கணுன்னு வருது. இன்னும் ஒரு கார்டு நம்ம பார்க்கலாம். காம்ப்ரமைஸ். வா, நிறைய இந்த ரிகன்சிலேஷன் தான். ஐ வாண்ட் டு ரிகன்சைல் வித் யூ. காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கு. Forgive me please, I will not do that to you again. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும், நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. சில பேருக்கெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம் உங்கள் பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது கிடையாது. சின்னதாக ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து உங்களோட ஈகோ ஹர்ட் ஆகி நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த மெசேஜ். நீங்கள் வந்து அவங்கள மன்னிக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்கிட்ட நீங்கள் வாய்ஸ் கால் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு உடனே நான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்கெடியூல் பண்ணிவிடுவேன். வாய்ஸ் நோட் ரீடிங் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 24 hours நான் டைம் எடுப்பேன். ஓகே. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இப்போது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம்.